ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் நெட் சீலிங் தான் அடிக்க போகிறோம். ஸோ என்ன க்ரீன் நெட் பண்ணி நம்ம நார்மல் க்ரீன் நெட் சீலிங் தான் அடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரூஃபிங் பண்ண வீடு தான். ஸோ டாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனாக இருக்குது. ஸோ பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பண்ணி அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ண முடியும் க்ளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சீலிங் பண்ணலாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். ஸோ அது வரை யூஸ் ஆகுற மாதிரி ஏதாச்சும் பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா க்ரீன் நெட் வாங்கி க்ரீன் நெட் டோட்டலாக சீலிங் பண்ணி கொடுத்தோம். ஸோ நம்ம இதுக்காக ட்ரில் போட்டு ஹோல்ஸ் போட்டு ட்ரை வால் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செவுத்துக்கு மேலே டாப்பில் தான் வச்சு க்ரீன் நெட்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா தான் இழுத்தாலும் கிளியாது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம சென்ட்ரல் செவரில் அடிச்சிட்டோன்னா கேப் ஓவராக வந்துக்கிட்டே இருக்கும் இழுக்க. ஸோ அதனால் நம்ம மேலே டாப் செவரில் வச்சு ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் முடித்து கீழே வந்து லுக் பார்த்தா பக்காவாக வியூ இருந்துச்சு. நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருந்துச்சு. இல்லை பூச்சிங்க அந்த மாதிரி எதுவுமே கீழே விழுகாது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும்.